ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு மன்னிப்பு என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எந்த இடத்திலிருந்து அவர் ஜெபித்தார் என்று சொன்னால், அவரை சிலுவையிலே அறைந்திருந்தார்கள். அவர் இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிறகு மரணத்தை சந்திக்க போகிறார். அப்படி மரணத்தை சந்திக்க போகிற அந்த வேளையிலே அவர் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஏன் மன்னிக்க வேண்டும் என்கிற காரணத்தையும் சொன்னார். என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் நடுவே 3 வருட காலம் கடுமையான ஊழியத்தை அவர் செய்தார். 33 வருட காலம் அவர்கள் நடுவில் வாழ்ந்தார். 3 வருட காலம் அவர்கள் நடுவிலே இரவு பகலாக அவர் போதனை செய்தார். அவர் வல்லமையான கிரியைகளை அவர் செய்தார். மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் நடுவிலே செய்து, தான் மெசியா, யூதர்கள் எதிர்பார்த்திருந்த ராஜா, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அவர் பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அப்படி வெளிப்படுத்தி இருந்த போதும் அந்த மக்கள் அவரை அறியாதவர்களாக, கண்கள் கட்டப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தபடினாலே அவரை கொலை செய்தார்கள். எப்படிப்பட்டவராக அவரை அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால், ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக இயேசுவை அவர்கள் கருதினார்கள். மத்தேயு 26:65 பிரதான ஆசாரியன் தீர்ப்பிடுகிறான், இவன் தேவ தூஷணம் செய்பவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து குற்றம் சாட்டுகிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் அநேக விதங்களிலே இயேசுவை தவறானவராக அவர்கள் அறிந்திருந்தார்கள். பாவிகளுக்கும் விபச்சாரர்களுக்கும் சிநேகிதன் என்று சொன்னார்கள். போஜன பிரியன் என்று சொன்னார்கள். பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள். இப்படி தவறான விதத்திலே அவரை அறிந்திருந்தார்கள். அறிய வேண்டிய பிரகாரமாக அவரை அறியாதிருந்தபடியினால் அவர்கள் சிலுவிலே அறைவதற்கு துணிவு கொண்டார்கள், சிலுவிலே அறைந்தார்கள். ஆகவே தான் இங்கே சிலுவிலே அறையப்பட்டவராக இருந்த இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று இவர்களுக்காக மன்றாடுகிறார். இயேசு கிறிஸ்துவை இவர்கள் எப்படிப்பட்டவராக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களேயானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அறைய மாட்டார்களே என்று அவர் சொல்லுகிறார். எதை அறியாமல் போனார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுடைய மீட்பிற்காகவும், பாவ மன்னிப்பிற்காகவும், பரிசுத்த வாழ்விற்காகவும், மேன்மையான நித்திய ராஜ்யத்தினுடைய வாழ்விற்காகவும் அழைக்கும்படி வந்தார். அதை கொடுக்கும்படி வந்தார். அவரே அதற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக வந்தார் என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள். அவர்கள் அறியாமல் ஏன் போனார்கள் என்று சொன்னால், அதிலே பவுல் சொல்லுகிறார், கவனிங்கள், மறைக்கப்பட்ட ரகசியமாக இருந்தது, மறைக்கப்பட்ட தேவ ஞானமாக அது இருந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, இவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது, இவர்கள் அறியாமல் போகும்படி அது இருந்தது, ஆகவே இவர்களுக்கு நீர் மன்னியும் என்று வேண்டினார். ஏன் மறைக்கப்பட வேண்டும்? எதற்காக இந்த ரகசியம் மறைக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்து நித்திய வாழ்வை அளிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் அநேக மக்களுக்கு நித்திய புதிய வாழ்வை கொடுக்கிற மரணம் என்பது இவர்களுக்கு ஏன் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், இந்த நற்செய்தியானது, தேவ ஞானத்தினால் உண்டாக்கப்பட்ட இந்த நற்செய்தியானது எளிய மனிதர்களாகிய அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அது அந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அது மறைக்கப்பட்டில்லை. இன்றைக்கு வெளியரங்கமாக 2000 வருடங்களாக இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துடைய வருகை, இவைகளை பகிரங்கமாக, வெளியரங்கமாக என்னை போன்ற அநேகம் ஊழியர்கள், கோடிக்கணக்கான ஊழியர்கள் இந்த உலகம் முழுவதிலும் போதித்து வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அன்றைக்கு இது மறைக்கப்பட்ட ரகசியமாக இருந்தபடியினாலே அவர்களுக்காக இயேசு அங்கே மன்றாடினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த மன்றாட்டு இன்றைக்கும் கூட இயேசுவை அறியாது இருக்கிறவர்களுக்கும் அது பொருந்துகிறதாக இருக்கிறது. ஒருவேளை இயேசுவை குறித்து அறியாதவராக, இயேசுடைய மரணம்
எதற்காக என்பதை புரியாதவராக இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மன்னிப்பு உங்களுக்காக வருகிறது. உங்களுடைய பாவத்தின் மன்னிப்புக்காக, உங்களுடைய நித்திய மேன்மையான வாழ்விற்காகத்தான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது உங்களை நினைத்தவராக இந்த மன்றாட்டை அவர் ஏறெடுத்தார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். இதை நீங்கள் விசுவாசிக்கிற போது நீங்கள் அந்த மேன்மையான வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியிலேயும் ஒரு பரிசுத்தமான, ஒரு நீதியான ஒரு வாழ்வு வாழ தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார். ஆம் அருமையானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.